ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன் விதி இப்படித்தான் என சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல். என்னுடன் இருப்பது என் அப்பன் சாய் என்று. விதியையும் மாற்றுவேன், உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வேன். நீ கலங்காத இரு என் குழந்தையே, உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ நகர்த்தி கொண்டு வருகிறாய். எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் நேரம். இன்று முடிவு எடுக்கலாம், நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை நீ வீணடிக்கின்றாய். அதை கொஞ்சம் மாற்று. இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி. பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் கவனம் செலுத்து. உன் 3 காலங்களிலும் உன் கூடத்தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை உனக்கு நான் கொடுத்துள்ளேன். என் வாக்குறுதி என் உயிருக்கும் மேலும் விலை மதிப்பு இல்லாதது. பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் உன் சாய் தேவா செய்ய மாட்டேன் என்று நீ நினைத்து கொண்டாயா? நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன். அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக உன் சாய் தேவா நான் எப்படி யோசிக்காமல் இருப்பேன்? உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்து சேரும். உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன். அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம். உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன். உன் கூடவே இருப்பேன். நீ ஜெயமாக அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெற்று நீ வாழப்போகிறாய் என் குழந்தையே. இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து நீ வருத்தப்பட போகிறாய்? அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய்தானே? அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே. உனக்கான காலம் வரும் வரை பொறுத்திரு. உனக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம், கஷ்டம் என்பது உனக்கு மட்டும் நிலையானது அல்ல. உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று அது. அதை வாழ்வில் சமாளிக்க தெரிந்தவர்கள் விதியை இறைவன் அருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்ந்தார்கள். இதனால்தான் நான் உன்னை கவலை கொள்ளாதே, இந்த நிலை நிச்சயமாக மாறும் என்று கூறுகிறேன். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையின்றி எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். பயந்து தளர்ந்து தன்னம்பிக்கை இழந்தவர்கள் தோற்று போவார்கள் என் குழந்தையே. வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. இன்று இல்லை என்றாலும் நாளை நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய். அதற்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும். நீ வாழ்க்கையில் உயரப்போகிறாய் என் குழந்தையே. உறக்கச் சொல், இந்த உலகமே உனக்குத்தான். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் என் தங்கமே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.